Hi friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா ஒரு டிஃபரெண்டான வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படினாலே மறக்காம லைக் பண்ணுங்க फ्रेंड्स. அதே போல பிடிச்சிருந்தா அப்படினா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் வந்து ஈஸியா எடிட் பண்ணலாம். அதுவும் ஒரு நியூ அப்ளிகேஷன்ல. இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். Play Storeலயே அவேலபிளா கிடைக்குது. நீங்க வந்து இதுல வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அது என்ன அப்படினு பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स, இந்த வீடியோ வந்து நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இமேஜ்ல உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிஃப்ரெண்ட்டான வீடியோவை நம்ம வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து இப்படி தான் ஃபஸ்ட்டே இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அழகாக இருக்குது. இதில் ஒரு 3 டாட் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பை நம்ம வந்து ஏதாச்சும் பை பண்ணி இது பண்ணலாம். அப்படின்னா வாட்டர் மார்க் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து இது பண்ணலாம். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது என்னென்னா நம்ம வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். அது இன்னொரு அப்ளிகேஷன் வச்சு எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு நான் இந்த வீடியோஸ்லேயே சொல்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அபவுட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அபவுட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிபிளில் V3.0.0 அதுதான். ஓகே, நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம வந்து வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ தான் நம்ம வந்து எஃபெக்ட் எல்லாமே கொடுக்க போகிறோம். அதனால் ஃபோட்டோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம் என்னென்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மீடியா அப்படின்னு இருக்கும், ஆல் மீடியாஸ். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன பிக்சர்ஸ் டவுன்லோட் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோமோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் செட் பண்ணிடும்போது இதில் வந்து ஒரு டாட் அந்த டிக் மார்க் விழும். ஓகேவா, இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரேஷியோவில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இப்போ நம்ம வந்து 4:5 அந்த ரேஷியோலேயே செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி க்ராப் பண்ணி எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 1:1, 9:16, 16:9 அப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம 4:5 கொடுத்துட்டு இதில் டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னாலே 4:5 வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சிம்பிள் வந்து இந்த மேலே கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்லேருந்தே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றையுமே கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ட்ரையல் அந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ண போகிறோம். இதில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆப்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டில் நான் வீடியோஸ் போடுறேன். ஓகேவா, இதில் வந்து ட்ரையல் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் காணிக்குது, அதில் வந்து 0 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து ரெகுலர் அப்படின்னா வந்து உங்களுக்கு மேலே இந்த பிளேஸில் உங்களுக்கு ப்ளே ஆகிறது மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து க்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோ எஃபெக்டோடி அந்த இது ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டாட்டட் அப்படின்னா வந்து டாட் அந்த இது ப்ளே ஆகும். இதில் நம்ம வந்து செகண்ட் ஒரு ஆப்ஷன் க்ளோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த செகண்ட் வந்து 0 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கலர் ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை சிங்கிள் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இதில் வந்து என்ன கலர் செட் பண்ணுறீங்களோ அந்த கலர் தான் செட் ஆகும். வேணால் வந்து கலரும் சேஞ்ச் பண்ணி காணிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து வேறு கலர் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இதில் கலர் வந்து சேஞ்ச் ஆகி காணிக்குது. இதில் வந்து சிங்கிள்னா இது ஓகேவா. டிஸ்கோ அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸில் டிஃப்ரெண்ட்டாகிட்டு உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கோ தான் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டில் வந்து ஃபேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுவும் அப்படி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகிட்டு ரொம்ப ஸ்லோவாட்டு உங்களுக்கு வந்து கலராக ப்ளே ஆகிட்ருக்கோம். ஓகேவா, அதுதான். நெக்ஸ்ட்டு சைஸ் உங்களுக்கு வந்து இந்த சைஸ் வந்து எவ்வளோத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன டாட் ஓகேவா, இதை வந்து 0ல் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றுமே சேஞ்ச் பண்ணாண்டே இதில் வந்து ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, ஆஃப்செட் ட்ராயிங் அபவுட் ஃபிங்கர்ஸ் அப்படின்னா வந்து ரெண்டையுமே நான் யூஸ் பண்ணி காணிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு வந்து டிக் எனபிள் பண்ணிவிட்டு நான் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு காணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எல்லாமே செட் பண்ணிட்டோம், டிக்கும் எனபிள் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து எது டிக் கொடுத்துட்டும் நீங்கள் பண்ணலாம், டிக் கொடுக்காமலாம் பண்ணலாம். டிக் கொடுக்காம அப்படின்னா வந்து பிக்சார்ட்டில் நம்ம வந்து க்ராப் பண்ணுவோம்ல கட் அவுட்க்கு, அதே போல் நம்ம செட் பண்ணணும். இது வந்து பண்ணணும் அப்படின்னா வந்து காணிக்கிறேன். ஓகேவா, இதை வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒரு சர்க்கிள் போல் உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது. அதை உங்களுக்கு எந்த பிளேஸில் ட்ரா பண்ணது ஸ்டார்ட் பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செட் பண்ணுறது போல் நீங்களே ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது வந்து நார்மலாக டிக் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பண்ணலாம். இதுவும் கொஞ்சம் கரெக்டாக நம்மளுக்கு வரும். ஓகேவா, இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து கை எடுத்து பண்ணக்கூடாது. பண்ணிங்க அப்படின்னா வந்து வீடியோ ப்ளே ஆகும்போது எப்படி அப்படின்னு காணிக்கிறேன். இப்போ நம்ம கை எடுத்து பண்ண
ஃபிங்கர் அந்த பிக்சார்ட்டில் பண்ணுறது போல் எப்படின்னு பார்க்கலாம். அந்த இதே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை எனபிள் பண்ணிக்க வேண்டாம் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் பின்னும் பேக் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிளேஸ்லாம் ட்ரா பண்ணணுமோ அதிலெல்லாம் நீங்கள் வந்து இப்படி கையை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணாலே போதும். உங்களுக்கு ஈஸியாக வந்து இதாகிரும். நீங்கள் வந்து கையை எடுத்து பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து பண்ணும்போது கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக இப்படி ஆகும். கையெடுத்து பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கையெடுத்து பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இப்போ பண்ணது மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே வந்து வேறு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பின்னும் வந்து அந்த ட்ராயிங் அந்த சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து க்ளோ டிஸ்கோ இருக்குல்ல, அதில் சிங்கிள் போய்க்கோங்க. சிங்கிள் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து வேறு கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுத்துக்கலாம். இதில் திரும்பவும் பேக் போய்க்கோங்க. பேக் போயிட்டு இப்போ இந்த சர்க்கிளில் 2 கோடு இப்படி கிராஸில் வந்து வரையலாம். ஓகேவா? ஒரு இன்ச்சு மார்க் போட்டுக்கலாம். அதே போல் இதில் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஓகேவா? அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி இது ஒரு டாட் வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? டாட் வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இவ்வளோத்தையும் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி ப்ளே ஆகுது அப்படின்னு. நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்போது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து திரும்பவும் பேக் போய்க்கோங்க. பேக் போயிட்டு இந்த பென்சில் ஐக்கான் இதில் வந்து கலர்ஸ் வந்து வேறு என்ன ஏதாச்சும் ஒரு கலர் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிங்க் கலர் செட் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுத்துக்கலாம். திரும்பவும் பேக் போயிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த மாஸ்க்கு மேலே இப்படி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து இதில் வந்து எது கரெக்டாக இருக்குதோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது இருக்கட்டும். ஓகே, திரும்பவும் நீங்கள் பேக் போய்க்கோங்க. பேக் போயிட்டு நம்ம வந்து எல்லோ கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் வந்து இதில் கொடுத்துக்கலாம். ஓகேவா? திரும்பவும் பேக் போயிட்டு வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு சின்ன ட்ராயிங் போல் ஒரு 2 லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்படி தான் ப்ளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாமே செட் பண்ணிட்டோம். நம்ம வந்து இப்படி தான் நம்மளுக்கு ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் ட்ரா பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இனி வந்து எப்படி சேவ் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து ஷேர் ஆப்ஷன், எக்ஸ்போர்ட்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்துக்கலாம். இது வந்து குவாலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு FHD HD எதுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம FHD அது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அனிமேஷன் லூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் வந்து 5 கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் நம்பர்ஸ் கூடுதலாக கொடுத்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்போர்ட் ஆக ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இதுவும் கூட சொல்லலாம். ஒரு 3 வச்சா கூட உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஓகே ஒரு 5 வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டில் நம்ம வந்து KineMasterல போய் நம்ம கொஞ்சம் இது ஸ்பீடு யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கலாம். அதனால் 5 வச்சே நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் அது காணிக்கும். கண்டிப்பாக இது டிக்கில் தான் இருக்கும். நீங்கள் வந்து டிக் எனபிள் பண்ணணும் அப்படின்னா வந்து பை ப்ரோ அப்படின்னு காணிக்குது. நம்மளால் பை பண்ண முடியாது, அதனால் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகி கொஞ்சம் நிறைய டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஆகி உங்களுக்கு இதாகும். இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னா எக்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஆகுது. நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு டவுன்லோட் எக்ஸ்போர்ட் எல்லாமே ஆகி முடிச்சதும் 100% வரணும். இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் லோடாகி இதாகுது. அதனால் வந்து இப்போ நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு என்கிட்ட இருக்கக்கூடியதை நான் வந்து இது பண்ணுறேன். இதே மாதிரி நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னே காணிக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிமூவ் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரிமூவ் அப்படின்னு அந்த அப்ளிகேஷன் தான், இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதுவும் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக கிடைக்குது. நீங்கள் வந்து நார்மலாக சர்ச் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ணும்போது இது கண்டிப்பாக நெட் இருக்கணும். இன்டர்நெட் இருந்தால் அப்படின்னு தான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு லோடாகி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து கனெக்ஷன் இல்லாமலே கொஞ்சம் லோடாகி வந்துட்டு செலக்ட் வீடியோன்னு இருக்குது. நம்ம வீடியோஸில் தான் நம்ம வந்து அந்த கொஞ்சம் இதை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால செலக்ட் வீடியோ அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் வாட்டர் மார்க், ஆட் வாட்டர் மார்க் அப்படி 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து ஆட் வாட்டர் மார்க் அதை வந்து கிளிக் பண்ணக்கூடாது, ரிமூவ் வாட்டர் மார்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண அந்த வீடியோவை செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை இப்போ செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவை நான் செட் பண்ணி காணிக்கிறேன். ஓகே, செட் பண்ணும்போது எனக்கு கீழே இந்த சைடில் தான் வாட்டர் மார்க் இருக்குது. அதை என்ன பண்ணணும்னா இதை க்ராப் பண்ணது போல் சின்னதாக்கி இந்த பிளேஸில் கரெக்டாக கொண்டு வந்துக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சு அந்த பிளேஸில் மட்டும் வச்சா போதும், அது மட்டும்தான் உங்களுக்கு க்ராப் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒன்றுமே ப்ளே பண்ணாண்டா, ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஏதாவது கட் ஆகுதா அப்படின்னு. ஓகே, கட் ஆகலை அப்படின்னா வந்து மேலே ஒரு சேவ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இது ஓகே, இது சேவ் அஸ் நவ் நியூ அப்படின்னு காணிக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆயிரும். ஓகேவா? இதில் வந்து மேலே வந்து ஒரு மெசேஜ் சிம்பிள் போல் ஒரு சவுண்ட் கேட்கும். ஓகேவா?
இதில் மேலே வந்து ப்ராசஸ் மீடியா அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு 100% வந்தது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஃபில் வீடியோ வந்து க்ரியேட் ஆகி கிடச்சிரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இருக்குது. இதில் டிக் ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகி கிடச்சிட்டு இனி வந்து கைன்மாஸ்டரில் போய் எப்படி வந்து சாங் எல்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மொபைலில் இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அப்படின்னா வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரேஷியோ என்ன 16:9 இல்லை சாரி ஃப்ரெண்ட்ஸ் 9:16 அதை தான் செட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா வந்து 4:5 அதில் தான் நம்ம எல்லாமே க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதை நம்ம வந்து செட் பண்ணக்கூடியது இதில் வந்து கைன்மாஸ்டரில் 4:5 ரேஷியோ கிடையாது. அதனால 9:16 அதையே செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது லோகோவை கட் பண்ண அந்த வீடியோவை செட் பண்ணிக்கலாம். அது தனியாக ஒரு வீடியோஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டரில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 வீடியோவுமே சேவ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு உள்ளது நான் வந்து பண்ணி பார்த்தது, செகண்ட் ஒரு ஓகேவா. இப்போ வந்து இந்த வீடியோவை செட் பண்ணிவிட்டு இதில் டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து வேறு ஒன்றுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோத்துக்கு ஸ்பீடுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுமோ மூவ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கும்போது எவ்வளவுத்துக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீட் கொடுக்கும்போது உங்களுக்கு 0.5xல் வச்சிங்கனாலே உங்களுக்கு 8 மினிட்ஸ் 9 மினிட்ஸுக்கு வந்துட்டு வேணால் வந்து ஒருக்கா ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்னு. ஓகே, இந்த கரெக்டாக இருக்குது அப்படின்னா வந்து இதை கிளிக் பண்ணி இதில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதே போல் நம்ம எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம லோகோ ஆட் பண்ணுவோம், ஆடியோ சாங் ஆட் பண்ணுவோம். மீடியாவில் போய் நான் வந்து ஷீஜா டெக் அஃபிஷியல் அப்படின்னு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இது இந்த பிளேஸில் செட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஓகே, இதை வந்து ஒரு பிளேஸில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் செட் பண்ணிக்கிறேன். இதை மூவ் பண்ணி 10 செகண்ட் 30 செகண்ட்க்கு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஆடியோவில் ஃபோல்டரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதில் வந்து ஒரு சாங்கை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் வேறு ஒன்றுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இதில் ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம், யூடியூப்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளான ஈஸியான வீடியோ நம்ம வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னாலே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் ஏ நைஸ் டே. பாய் பாய். Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step.